நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் திட்டமிடல் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியம் சூழ்நிலை. சாதகமான சூழ்நிலை இல்லாட்டி, ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வெற்றி ஆயிரும். இல்ல சாதகமான சூழ்நிலை இருந்தா, வரலாறே படைக்கும். இது தனி மனிதர்ல இருந்து நாடுகள் வரை விதிவிலக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது, ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கணுங்கிறது தான் பிரைம் டார்கெட். இந்தியாவோட பல டார்கெட்ல பிரைம் டார்கெட் என்னன்னா, அதுதான். அத நோக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்கேயும் சூழ்நிலை நமக்கு சாதகமா வரும்போது, அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப கில்ஜித் பல்ஜிஸ்தான்ல என்ன நடக்குது? வெறும் போராட்டம் தான். விடிஞ்சு எந்திரிச்சா போராட்டம். அந்த போராட்டத்துக்கான தீர்வு பாகிஸ்தானால குடுக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில கொண்டு போய் நிக்க வச்சிருக்கார்கள். ஆமா, அவனுங்க அங்க ஒண்ணுமே பண்றதில்ல. அடிப்படை கட்டமைப்பு வசதி அப்படின்னு கேட்டா, கிலோ என்ன விலை? யார்ட்ட வாங்கணும்? IMF-ட்டயா? அப்படின்னு கேட்கக்கூடிய பாகிஸ்தான் தலைவர்களுக்கு என்ன இருக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. அங்க ஒண்ணும் இவனுங்க பெரிய அளவு வளர்ச்சி, திட்டங்கள் ஒண்ணும் கிடையாது. இருக்கிறத புடிங்கி குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தார்கள். இப்ப அங்க பவர் ஷார்டேஜ் அப்படிங்கிறது தல விரிச்சு ஆடுது. ரோட்லயே வந்து உட்கார்ந்துட்டாருங்க. எதுக்கு அப்படின்னா, பவர குடுன்னு. ஆனா அந்த ரோட்ல உட்கார்ந்திருக்க காலகட்டம் அப்படிங்கிறது கடுமையான குளிர் காலகட்டம். எவ்வளவு? பகல்லே 4 டிகிரி தான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்ப இரவுல -15 டிகிரி. ஆனா ஒரு பயலும் வீட்டுக்குள்ள போறதில்ல. காரணம் கரண்டே இல்லடா. கரண்ட் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், அப்படி இல்லாட்டி 1 மணி நேரம். இத தாண்டி போவே இல்லையே! கரண்ட் வந்ததே இல்லையே எங்க வீட்டுக்குள்ள. இது மட்டும் தான் காலக்கெடுவா வச்சு கரண்ட்ட எங்க வீட்டுக்குள்ள குடுக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம் வெடிச்சிருக்கு. பாகிஸ்தான் அரசாங்கம், ராணுவம் ஒரு பயலும் வாய தொறக்கறதில்ல. இவனுங்களும் வீட்டுக்கு போறதில்ல. பெரிய அளவுல 4 நாட்களா போராடுறார்கள். இந்த 4 நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? வழக்கம் போல ஒரு பெரும் கலவரம் வெடிக்கும். வெடிச்சே தீரும். யாராலயும் அடக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கொண்டு போய் தள்ளி நிறுத்திருவார்கள். இதெல்லாம் இந்தியா பயன்படுத்தி ஒர்க் அவுட் பண்ணும்போது, இன்னமும் ஈஸியா நம்மனால திட்டங்கள சாதிச்சுக்க முடியும். இதுக்கு மேலயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஏன் அப்டின்னா, பாகிஸ்தானால உள்ளூர்ல உள்ள எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அது இஸ்லாமாபாத் ஆகட்டும், கராச்சி ஆகட்டும், பலுசிஸ்தான் ஆகட்டும், கில்ஜித் பல்ஜிஸ்தான் ஆகட்டும், ஒரு பகுதியிலயும் பிரச்சனை அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டாலே போதும். பாகிஸ்தான் அரசாங்கமும், ராணுவமும் அந்த பேப்பர விட்டு 10 கிலோமீட்டர் தூரமா தள்ளி போய் நின்றுவாய்ங்க. "டேய் அது சும்மா தான்டா எழுதியிருக்காய்ங்க" அப்டின்னாலும், "சும்மானாலும் அந்த பிரச்சனைனாலே எனக்கு அலர்ஜி தெரியுமா?" அப்டின்ருவாய்ங்க. ஏன்னா தீர்த்து வைக்கிறதுக்கு இவனுங்களுக்கு திராணியே கிடையாது. ஆனா விட்டுட்டு ஓடுறதுக்கு மட்டும் திராணி இருக்கும். மொத்தமா நிலப்பரப்ப விட்டு ஓடேன் அப்டின்னா கேட்க மாட்டாய்ங்க. அதனால இவனுங்க மொத்தமா நிலப்பரப்ப விட்டுட்டு ஓடுவாய்ங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கறதுல அர்த்தமும் கிடையாது. இந்திய ராணுவம் இறங்குற திட்டங்கள்ல இருக்கு. அத இன்னமும் சீக்கிரம் இறங்கணும் அப்டின்னா, அழகா, சுலபமா தட்டி தூக்கலாம். அழகா, சுலபமா தட்டி தூக்குறதுக்கு அங்க நிலைமை கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி அண்ணன் அமெரிக்காவுக்கு பிரைம் டார்கெட் சீனா தான். சீனாவுக்கு பக்கத்துல இந்தியா சில பகுதிகள தட்டி தூக்கும்போது வம்பு பண்ணுவாங்களான்னு கேட்டா, மாட்டாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோன் பாகிஸ்தான் கைய விட்டு போகும்போது உண்மைய சொல்லப்போனா அது நம்மள்து. அவன் கைய விட்டு போய் என்ன ஆகப்போகுது? நம்மள்த நம்மளே திருப்பி எடுத்துக்கும்போது, சீனா பாகிஸ்தானோட அக்சஸே கட் பண்ணப்படும். சீனாவுக்கு ஒரு பாகிஸ்தான் ஒட்டிய உள்ள கடல் பரப்பு போக்குவரத்துங்கிறதே கிடையாது. இந்த பக்கத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்ல தெரியுமா? நீ அடுத்த நிலத்துல வந்து வெள்ளாமை போட்டுக்கிட்டு இருக்க. தொலைச்சு புடுவேன் ஜாக்கிரத அப்படின்னு பேசுற மாரி நிலைமை ஆயிப்போயிரும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்த அமெரிக்கா விரும்பும். பக்காவா தூக்கிட்டு போனோம் அப்படின்னா விரும்பும். லேசுவாசா ஏமாந்துட்டோம் அப்படின்னா, அந்த பிராந்தியத்த தனக்கே வச்சுக்குவோம். எதுக்கு பிராந்திய வல்லரசு இந்தியாவுக்கு தார வார்த்துக்கிட்டுன்னு கூட யோசிப்பாய்ங்க. அதனால சூழ்நிலைய கரெக்ட்டா டெவலப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இப்ப நடக்கிற அம்புட்டு பிரச்சனையிலயும் பிரைமா மைலேஜ் எடுக்கக்கூடிய ஆளா நம்ம இருப்போம். அடுத்த கட்டமா அன்னை அமெரிக்கா இருந்துட்டு போட்டும். உலகத்தோட வல்லரசு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பயலோட கஞ்சாடை தேவை. இந்த மாதிரி பல மானே தேனே பொன்மானைய போட்டு அவனை 2 இடத்துல நிறுத்தி நம்மளும் ஈஸியா பயணிக்கலாம் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.